ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது டேக்கு பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இந்த பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸையும் சேர்த்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைகர் மாமா தான். சாரி ஃபார் த லேட். ஏன்னா நான் ஊருக்கு வேறு போயிருந்தேன்னா இப்போ கூட எனக்கு தூக்கமாக வருது. டயர்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு நியூ சப்ஸ்கிரைபர் யாராவது நான் வெல்கம் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா அவங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் டு மை சேனல். அப்புறம் வந்துட்டு நிவின் நினைக்கிறேன். நிவின், நீங்கள் டேக்கோட மூமெண்ட்ஸ் கேட்டுட்ருந்தீங்க, ரொமான்ஸ் கேட்டுட்ருந்தீங்க. நான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, எனக்கு வரவே மாட்டேங்குது. அப்புறம் காமெடியாக ஒரு ஒன் ஷாட் மாதிரி போட சொன்னாங்க பாரதி. கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சின்ன வளவலன்னு பேசல, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எபிசோட வந்து படிப்போம்னா டே வந்து ஜேகேவை ஷாப்பிங் கூப்பிட்ருப்பாங்க. அப்படியே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்போ மார்னிங் டைம் தான். நம்ம டேவும் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. நம்ம டே தான் எந்திரிக்கிறான். அப்போ வெளியே பாட்டி சவுண்ட் தான் கேட்குது. இந்த டே பையன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. காலையிலேருந்து தேடுறேன். வெத்தலை போட்டி மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேனே. வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தா அவனை காணமே அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டே டே ரூமில் பார்த்துருப்பாங்க. டே அங்கே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரூமை வந்து நாக் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது அந்த பக்கம் இருந்துட்டு மென்கியூ தான் வந்துட்டுருக்கான் டே ரூம்லேருந்து வெளியே. அதை பாட்டி பார்த்துட்டு, ஏலே என் பேர ரூமில் நீ என்னடா பண்ணுற, அட கிழிஞ்ச சட்டை போட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம மென்கியூ கண்ணை தொடச்சிட்டு, அட கூறுகட்ட கிளவி, கனவுலேயே நீந்தே வருவியா, போடி அங்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு கண்ணு மூடுறான். ஏலே உனக்கு மரியாதை அம்பிட்டுத்தேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட பாட்டி டோர் நாக் பண்ணுறத விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க. நம்ம மின்கியூ தான் பாவம் மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் நம்ம டே முழிச்சதுக்கப்புறம் ஜேகேவை பார்த்துட்ருக்காரு. ஜேகே டேவை ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்காரு. நம்ம டே வந்து ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உன்னை நான் கட்டிட்டு வந்து என்னென்ன பண்ண போகிறனோ அப்படி சொல்லி காலங்காத்தாலேயே ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேகேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீ நினைக்கிறது வெளியே வரையும் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அம்புட்டு சத்தமாவா கேட்குது அப்படின்னு சொல்லி டே சொல்கிறான். ஆமாடா வெண்ண அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே எந்திரிக்க போகிறாரு. நம்ம டே வந்து ஜேகே ஹேண்டை பிடிச்சி இழுக்காமையும் ஜேகே டேவோட செஸ்ட்லேயே வந்துடுறாரு. மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போ நம்ம டே வந்துட்டு ஏதாச்சும் பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு என்னை விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. நம்ம டே தான் அது எப்படி விட முடியும், காலங்கத்தால் இப்படி வந்து நீங்கள் முன்னாடி இருந்தேன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ ஒன்றும் பண்ண வேணாம், எடுமாம்மா கையை அப்படி சொல்கிறான். கையை தானே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை கீழே பெட்டில் தள்ளி நம்ம டே வந்து ஜேகே மேலே ஹோவர் ஆகுறாரு. நம்ம டே வந்து ஜேகேயோட ஐஸவே பார்த்துட்ருக்காரு. ஜேகேவும் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே ஒரு ஐகான் போயிட்டுருக்கு. நம்ம டே கிட்ட வரை கிஸ் பண்ண போயிட்டாரு ஜேகேவை. ஜேகேவும் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஐயோ என்னடா என்ன கிஸ்ஸை காணோம் அப்படி சொல்லி ஜேகே கண்ணை திறந்து பார்த்தா டே நின்று பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே வந்துட்டு ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி இது தள்ள அப்படி சொல்லிட்டு எந்திரிக்க போகிறாரு. இப்போ கிஸ் பண்ணுறாரு. நம்ம டே காலங்காத்தால் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் தள்ளுடா பொறுக்கி உன்னை நம்பி வந்திருக்கவே கூடாது, நான் தள்ளுன்னு சொல்லிகிட்ருக்காரு. நம்ம டே வந்து 2 கையும் பிடிச்சிக்கிட்டு தள்ளவே முடியாது போ, இன்றைக்கி நீ அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அப்படின்றாரு. நம்ம ஜேகே ஐயோ ஜெய் பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளுறாரு. டே போயிட்டு கீழே விழுந்துடுறாரு. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கை வைக்கிறாரு. நம்ம ஜேகே அச்சோ வேகமாக தள்ளட்டுமோ அப்படி சொல்லிட்டு ஐயோ சாரி மாமா அப்படி சொல்லிட்டு கீழே போகிறான். நம்ம டே தான் சாக்குன்னு சொல்லிட்டு அச்சோ என் இடுப்பு உடச்சி விட்டானே, அச்சோ இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு அச்சோ பெரிய காயமாக போட்டுருச்சோ, எங்கள் மாமா தள்ள நான் பார்க்குறேன். ஐயோ கை வைக்காத வலிக்குது. ஏண்டா நீ என்னை கட்டிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு முத்தம் கொடுத்தது தப்பாடா. ஐயோ
எனக்கு நீ வேணாம் போடா, இப்போவே இப்படி இந்த தள்ளுறியே, நீ கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் என்ன பண்ணுவ? ஐயோ நான் சிவனே, நீ என் ரூம்லேயே படுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஆக்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் மம்மு சாரி மம்மு சாரி மம்மு சொல்லிட்டு ஜேகே கிட்டத்தட்ட அழுதுருவார் போல், அந்த மாதிரி இருக்கார். நம்ம தான் ஒரு மாதிரி முடியாதவங்க எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கிறது. அச்சோ என்னால் எந்திரிக்க கூட முடியலையே, இப்போ நான் எப்படி பாத்ரூம் போவேன், இப்போ நான் எப்படி குளிப்பேன் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு, சாரி மாமா, நீ வேணா மறுபடியும் கிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம இருந்துட்டு, இதைத்தானே எதிர்பார்த்தேன், ஆனால் வேணாம் வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் பில்டப் பண்ணு. அப்பா போதும்ப்பா சாமி, உன்கிட்ட நான் கிஸ் கேட்டதும் போதும், சரி உனக்கு கிஸ் கொடுத்ததும் போதும், நான் அனுபவித்ததும் போதும், என் இடுப்பு உடச்சிட்டியாடா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஜேகே திட்டாரு. அச்சோ மாமா போய் கீழே போய் யார்ட்டாவது சொல்லிட்டாருன்னா எனக்கு அசிங்கமாக இருக்குமே, எல்லோரும் என்ன திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து ஃபீல் பண்ண நம்ம இருந்துட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாரு மேலே. எந்திரிக்கிறேன் ட்ரை பண்ணி அப்படியே பொசுக்குன்னு கீழே விழுறாரு. நம்ம ஜேகே பார்த்துட்டு, மாமா மாமா இரு மாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தூக்க போகிறாங்க. நம்ம இருந்துட்டு, இந்த எஃப்எஃப்ல நான் தான் டாப் புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு, அதனால் என்ன தூக்குவேன் போ அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து தூக்குறாரு. தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறாரு. ரெஸ்ட் ரூம் கதவுக்கிட்டே நிற்க வச்சு கீழே விட்டுட்டு, போயிட்டு வாம்மா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்றான். என்னால் நிற்க முடிஞ்சா நானே நடந்து வந்திருக்க மாட்டேனா அப்படி சொல்லி நம்ம வந்து சொல்கிறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு, பரவாயில்ல இப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம வெளியவே நிற்கிறாரு, டோர் லாக் பண்ணாமல். நம்ம வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஜேகேட்ட, ஏம்மா என்னால் முடியலையே அப்படின்ற மாதிரி நடந்து வர்றாரு. ஜேகே வந்துட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இரு, நானும் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் போகிறான். அவனும் டோர் லாக் பண்ணல, போயிட்டு தான் வர்றான். நம்ம இருந்துட்டு, இப்போ நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வர்றான். நம்ம ஜேகே வந்துட்டு, யோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அச்சோ இடுப்பு போச்சேன்னு வந்து ஆக்ஷன் படமே. அச்சோ சரி மாமா சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் பக்கத்துலேயே நிற்கிறான். ஐயோ என்னால் சோப்பு கூட போட முடியாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு, அதுக்கு நானாக போட முடியும், நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் அம்மாக்கிட்ட போய் நான் உன்னை சொல்லி தரும் பாரு, நீ என்னை தள்ளி விட்டல அப்படின்றான். அதுக்கு ஜேகே வந்துட்டு, சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிக்கோ, என்னான்னு போய் சொல்லுவேன், மாமா வந்து எனக்கு கிஸ் பண்ணாரு, அதனால் நீ தள்ளி விட்டேன்னு சொல்லுவேன், நீ தான் திட்டு வாங்குவ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு. உண்மையாகவே உங்களுக்கு இடுப்பு வலிக்குதா இல்லை நீங்கள் நாடகம் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். நம்ம நான் வந்து, ஐயோ என்னை பார்த்து நான் நாடகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு, சரி ரொம்ப பண்ணாதீங்க, இருங்க நானே உங்களுக்கு குளிச்சு விட்றேன் அப்படி சொல்லிட்டு, சோப் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை உட்கார வச்சு பாத்டப்பில் உட்கார வச்சு நம்ம ஜேகே தான் சோப் போட்டுட்ருக்காரு. நம்ம சும்மா இருக்க மாட்டாமல் ஜேகேவை டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஷவர்லாம் வேணும்னே ஆன் பண்ணி ஜேகே மேலேயும் ஜேகேவே நனைச்சி விட்டுறாரு. ஜேகே வந்துட்டு, சரி நீங்கள் போங்க நானும் குளிக்கணும் அப்படின்றான். சரிங்க வா சேர்ந்து குளிப்போம் அப்படி சொல்லி நம்ம வந்து பாத்டப்புக்குள்ளே போய் செலுத்துடுறாரு. நம்ம ஜேகே வந்துட்டு, வாமா விடுங்க மாமா, சோப் தானே போட்டு விட சொன்னீங்க அப்படி சொல்லி சொல்கிறான். அதான் செல்லம், இந்த மாதிரி இருந்த சோப் போட என்ன செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு, இடுப்பு சத்தியமாக வலிக்குதுடா, திரும்ப கூட முடியலடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜேகே வந்துட்டு, போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு சோப் போட்டுட்ருக்காரு. நம்ம வந்து ஜேகேவை அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி இது பண்ணால் நான் எப்படி சோப் போடுவேன், நீ முன்னாடி போட்டது போதும் பின்னாடி போடு அப்படி சொல்கிறாரு. முதுகை பாயிண்ட் பண்ணி நம்ம ஜேகேவும், எல்லாமே தெரிஞ்சிருக்கு தம்பிக்கு, ஆனால் தெரியாத மாதிரி வெளியே காமிச்சிக்கிறாமா, ஆனால் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நல்லா ஹக் பண்ணி அவர் பாட்டுக்கு ஜேகேவோட முதுகெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஜேகேவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஜேகே வந்து, என்ன பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ சோப் போடுற, நான் என்ன பண்ணுவேன், சப்போர்ட்டுக்காக உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லி சொல்கிறான். நம்ம ஜேகே வந்துட்டு, இதுக்கு பேர் தான் உங்கள் ஊரில் சப்போர்ட்டா அப்படி சொல்லிட்டு டேவோட முதுகுலேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான்.
நம்ம டே வந்து ஏன்டா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சாரி மாமா தெரியாமல் கைப்பற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ தெரிஞ்சு தானே பண்ணேன் இன்றைக்கி இரு அப்படி சொல்லிட்டு பாத்டப்பில் ஜேகேவை தள்ளி அங்கே கிஸ் பண்ணதுக்கு என்ன தள்ளனே இல்லைடா, இங்கே என்ன பண்ணுறேன் நானும் பார்க்குறேன்னு சொல்லி ஜேகேவை கீழே தள்ளி ஆக்சுவலாக டே வந்து ஷர்ட் போடாமல் தான் இருப்பார், நம்ம ஜேகே போட்டிருப்பார். நம்ம ஜேகே டே 2 பேருமே ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஜேகேவை பாத்டப்பில் படுக்க வச்சு நம்ம டே வந்து ஜேகே மேலே ஹவர் ஆகுறாரு. இந்த வாய் தானே ஓவராக பேசுது அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. கரடி வேண்டாம் அப்படி சொல்லி நம்ம ஜேகே சொல்கிறாரு. வேணுமே அப்படி சொல்லி நம்ம டே போகிறாரு. இப்போது நம்ம ஜேகே தான் எவ்வளோ நேரம்டா ஸ்லோ மோஷனில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அவர் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டேக்கு ஷாக்காக இருந்தாலும் இவனை விடக்கூடாதுன்ற மாதிரி அவரு டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கிஸ் போயிட்டுருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ரூம் போயிடலாம். நம்ம ஜிம்மின் தான் ரூமில் உட்காந்துட்டு நெயில் கடிச்சு துப்பிட்டுருக்காரு. எப்படி அந்த நாய் வந்து நம்மளை பார்த்து இரிட்டேட் ஆகிற மாதிரி பேசியிருப்பான் அப்படி சொல்லிட்டு பாவம் பைப்பில் நைட் பூரா நினச்சி தூங்கலை போல். இப்போது ஜிம்மினோட ரூம் வந்து நாக் ஆகுது. நம்ம ஜிம்மின் வந்துட்டு யார்டாம என் ஃபீலிங்ஸோடையே விளாண்டுட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம யூங்கி தான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு யூங்கியை பார்த்துட்டு நம்ம கனவு எதுவும் கண்டுறோமா, ஜிம்மின் முழிச்சிக்கடா டே அந்த நாயை கனவுல பார்க்காத, அவன் நேற்று ஒன்று இரிட்டேட் பண்ண முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம யூங்கி தான் டே இருக்கானா அப்படி சொல்லி கேட்குறான். நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு டோரை லாக் பண்ண போகிறான். நம்ம யூங்கி வந்து டோரோட எட்ஜை பிடிச்சிக்கிட்டு டே இருக்கானான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மினை பார்த்து சொல்கிறான். இவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்னை இப்படி பார்த்துட்டு கேட்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்ல முடியாதா, இவனை நம்ம ஒன்றுமே பண்ணலையே, எதுக்கு நம்மள்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படி சொல்லி யூங்கி பார்க்குறான். ஆமாம் இது என்ன புதுசாக, அவன் எப்போயுமே நம்மளை பார்த்து இப்படி தானே பிஹேவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு யூங்கி போகிறான். வச்சோ ஜிம்மின் போகிறான்டா அவனை பிடிட்டான் அப்படின்றான். ஜிம்மின் வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவங்க திரும்பி பார்க்குறான். ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா போகிறான். நம்ம ஜிம்மி வந்துட்டு அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு, அப்படியே போயிடு வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை, எப்போ பாரு என்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு யூங்கி சண்டைக்கு வரான். நான் அப்படி தான் திட்டுவேன், நீ இப்படி எப்போ பாரு இப்படி உருன்னு இருந்தால் அப்புறம் உனக்கு கொஞ்சமாக செய்வாங்க அப்படி சொல்லி சொல்கிறான். நான் உருன்னு இருப்பேன்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி யூங்கி கேட்குறான். அதான் தெரியுதே 1.5 கிலோ இஞ்சியை தின்ன மாதிரி குரங்கு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். யார் பார்த்து குரங்குன்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி வந்து வர்றான். உன்னை பார்த்தா சொன்னேன், உன் மூஞ்சியை பார்த்தா சொன்னேன், போய் கண்ணாடியில் பாரு உன் மூஞ்சியை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் நீ மட்டும் அப்படி பெரிய பேரழகன் கத்திரிக்காய் தண்டி இருந்துட்டு நீ என்ன பேசுகிறியா அப்படி சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ என் ரூம்குள்ளே வந்த அப்படி சொல்லி கேட்குறான். நான் எங்கே வந்தேன், நீ தான் என்ன தள்ளிட்டு வந்த அப்படி சொல்லி யூங்கி சொல்கிறான். பார்த்தா ஜிம்மின் தான் ரவுண்ட் அடித்து சண்டை போட்டிருப்பாங்க. ஜிம்மின் தான் பேசிக்கிட்டேவும் யூங்கி வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பான். எந்திரிச்சு மொதல் வெளியே போ அப்படி சொல்லி நம்ம யூங்கி பார்த்து சொல்கிறான். யூங்கி வந்துட்டு நான் எதுக்கு எந்திரிக்கணும், நீ தாண்டா ஏமல வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னென்னா 2 பேர் பேசிகிட்டே வந்து டோரில் ஸ்லிப் ஆகி கீழே வந்துருப்பாங்க. கீழே யூங்கி மேலே ஜிம்மின் இருந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் எந்திரிச்சிட்றான். ஆனாலும் நல்லா தானே இருந்துச்சு அப்படி சொல்லி நம்ம ஜிம்மின் யோசிக்கிறான். நம்ம யூங்கி வந்துட்டு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை வெயிட்டே இல்லாமல் சுத்தமாக அப்படியே கோழி குஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. நம்ம யூங்கி வந்துட்டு வெளியே போகிறாரு. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறான். சரி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதுக்கு நீ என்னை வந்து இப்போலாம் ரொம்ப இக்னோர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். எது நான் உன்னை இக்னோர் பண்ணுறேன்னா, இக்னோர் பண்ணுற அளவுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றும் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யூங்கி சொல்கிறான். யூங்கி சொன்ன பதிலை கேட்டு நம்ம ஜிம்மி வந்துட்டு மூஞ்சியெல்லாம் சுருங்கி போயிடுது. நம்ம யூங்கி வெளியே போகிறான். அப்போது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். நம்ம ஜிம்மின் இப்படி கேட்டோடனே யூங்கிக்கு ஷாக் ஆகுது. யூங்கி திரும்பி பார்த்துட்டு உனக்கு தான் என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் அப்படி தான் சொல்வேன்,
ஆனால் நீ என்ன தானே கட்டிப்ப அப்படி சொல்கிறான். அதை நான் தானே முடிவெடுக்கணும், நீ எப்படி முடிவெடுக்கிறன்னு இவங்க கேட்குறான். நம்ம ஜிம்மின்னு இருந்துட்டு, அப்போது நீ என்னை கட்டிக்க மாட்ட அப்படி தானே அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இத்தனை நாள் நீ நான் வந்து உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணேன். இப்போது நீ என்னை கட்டிக்க மாட்டேன்னு கேட்குற. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்ருக்க அப்படி சொல்கிறான். நம்ம ஜிம்மின்னு இருந்துட்டு, என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர்றான் ஒரு மார்க்கமாக. நம்ம சுகா இருந்துட்டு, அதுக்கெலாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. நம்ம ஜிம்மின்னு இருந்துட்டு அப்படியே சுகா பக்கத்தில் போகிற மாதிரி டோரை லாக் பண்ணிவிட்டு சுகாவை பிடிச்சி இழுத்து டோர்லேயே சாய்ச்சி வச்சுட்டு, சொல்லட்டுமா என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சொல்லு, அதுக்கு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நானே சொன்னால் நல்லா இருக்காது, நீ ஏன் தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவை பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு இழுத்து. நம்ம சுகா இருந்துட்டு, இதனடா திண்ணின கடவுள் திடுக்குன்னு கல்யாணம் மாதிரி பொசுக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நம்ம ஜிம்மி இருந்துட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஹைட்டு வேறு பத்தலை, ஏக்கி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம சுகா அதை புரிஞ்சுக்கிட்டேவும் ஜிம்மினை கொஞ்சம் லைட் ஹைட்டுக்கு தூக்குறாரு. நம்ம ஜிம்மினுக்கு வந்து அப்போ அது தெரியலை, நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகா பேக் கிஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் நோட்டீஸே பண்ணலை, அவர் பாடி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரால் மூச்சு விட முடியலன்னு சொல்லாமல் ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டு நம்ம சுகாவை பார்க்குறாரு. இன்னமும் சுகா தூக்கி வச்ச மணிக்கே தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஜிம்மின் வந்துட்டு அதெல்லாம் தெரியல அவனுக்கு. நம்ம ஜிம்மின் வந்து சுகா பார்த்துட்டு, என் மனசில் என்ன இருக்குன்னு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம சுகா இருந்துட்டு டிங்குன்னு மண்டையை மட்டும் ஆட்டுறாரு. பிகாஸ் அவர் ஷாக்கில் இருக்கார். ஏன்னா இத்தனை நாள் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அதனால். நம்ம ஜிம்மி வந்துட்டு, எங்கே தரையை காணோம், இறங்க முடியலையே அப்படின்னு பார்க்குறா. சுகா தூக்கி வச்சுருக்கான். ஹலோ, என்னை கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு நம்ம சுகா இப்போது ஜிம்மினை அங்கே இருக்க ரேக் மேலே உட்கார வச்சுட்டு, ரேக்கில் அது பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அதில் உட்கார வச்சு அவர் பாடி கிஸ் பண்ணுறாரு. நம்ம சுகாவோட ஷோல்டரில் கிட்ட இழுத்து நம்ம ஜிம்மின் பிடிச்சிக்கிறாரு. இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகா இருந்துட்டு ஜிம்மினை கிட்டு பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. நம்ம ஜிம்மினும் அதை புரிஞ்சுக்கிட்டேவும் சுகா மேலே கை கால் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி கிட்ட இழுத்து பிடிச்சிக்கிறாரு. இப்போ 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்கும் அப்படியேவும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவோம். அந்த பக்கம் நம்ம ஒய்யன்தான், ஐயோ எனக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம், இதை நினச்சா எனக்கே சிரிப்பாக வருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்போது இவன் ஹோபி தான் கால் பண்ணுறான். என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஒய்யனும் உட்காந்துருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சாப்பிட்டியான்னு கேட்குறான். இன்னும் இல்லை மாமா. ஏன்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இன்னும் நான் கீழே போகணும் மாமா அப்படின்றான். அப்போது நீ ரூமில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜீவுக்கு ஒரு மாதிரி கேட்குறாரு. இங்கே பாரு, ரூமுக்கு வெளியே நிறைய ஆளுங்க இருக்காங்க, இப்போவே ஆளுங்கெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒழுங்காக உங்கள் வேலையை மட்டும் பாரு சரியா அப்படின்னு சொல்லி வைன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகப் வந்துட்டு, அடேங்கப்பா இந்த வாயெல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தான், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அதுக்கப்புறம் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி வையன்னு கேட்குறா. அதுக்கப்புறம் பேசினேன்னு வையன், பேசுகிற வாயை பிடிச்சி கடிச்சிடுவேன் அப்படி சொல்கிறாரு. கடிப்பை அப்படி சொல்லிட்டு நம்ம வையன்னு சொல்கிறான். அடேங்கப்பா அப்போ நான் கடிக்க மாட்டேன்னா, நான் வேணா வந்து சொல்லி தட்டுமா எப்படி கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாமி நீ ஒரு ஆணி பிடுங்க வேணாம், உன் வேலையை பாரு. ஏண்டி ஒயன், நம்மளுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம்ல? ஆமாம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். என்னடி வெக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகப் கேட்குறாரு. ஆமாம், ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லையே, நான் வந்து உன் வெக்கத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா, நோ சான்ஸ் மாமா, தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் நீ பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்குறான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தாண்டி பார்க்கணும். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் நைட்டில் சரி போகும்போது ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறா. சொல்லிக்கிறேன்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ எங்கே சுற்றி எங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், நாங்களாம் பல தடவை கேட்டாச்சு, நீ இப்போ ஃபோனை வைக்கிறியா இல்லை நான் போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஃபோன் கொடுத்துறேன். கிறுக்காடி நீ, அவங்ககிட்ட எப்படி நான் இதெல்லாம் பேச முடியும், உங்ககிட்ட தானே பேச முடியும். அதெல்லாம் சரிதான், நீ இப்படி பேசியும் அப்படியே என் ரூமுக்கு வந்து என்னை ஏமாற்றிடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹோம் வந்துட்டு
எப்படி போனாலும் தெளிவாக இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது இல்லடி, அது வந்து அப்போது டிஸ்கஸ் பண்ண முடியாது. மாமா போதும், நீ அப்புறம் நான் ஏதாவது திட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. திட்டிக்கோ, இப்போ தானே உன்னால் திட்ட முடியும், 2 நாள் கழிச்சு உன்னால் திட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டேய் பர்வர்ட், காலங்காத்தால ஃபோன் பண்ணி போட நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அப்படியே வெளியே வந்தா நம்ம மின்மினி தான் ஒயன் ரொம்ப தட்டிட்டு நிற்கிறான். மதினி மதினி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. வா மின்மினி உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம ஒயனு. அதை மின்மினியும் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. என்ன மதினி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறா. மதண்டி இருக்கேன். ஆமாம், நீ என்ன எங்கள் ஊர் பாசை பேசிட்டு தெரியிற, கொரியா கறி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுவா, அது எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. நாளைக்கு நான் டேங் மாமா கட்டிக்கிறேன்னா உங்களை நான் அப்படி தானே கூப்பிடணும், டேங் மாமாவோட அக்கா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை பாடா, உனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் இருக்காதா, தேயாங் மாமாவுக்கும் என்னை பிடிக்கும், எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், அப்போ நாங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஆஹா, இது தேயாங்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை ஒயன் கேட்டுட்டு, அவனுக்கு எல்லாரையும் தான் பிடிக்கும், அவனுக்கு ஜேகேவை தான் ரொம்ப பிடிக்கும், அவன் ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் என் அண்ணாட்ட சொல்லி என் அண்ணாவையும் டேயாங் மாமாவையும் பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் கேஷுவலாக சொல்கிறா. நம்ம ஒய்யனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அவள் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா, பார்க்குறதுக்கு தான் இன்னசென்ட் போல், பெரிய பாமா இருப்பா போலன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டேன். அப்படி இல்லை மின்மினி, அவங்க வந்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன, ஏன் அண்ணாக்கு தான், ஏன் அண்ணா நான் கேட்டால் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது, அது தப்பு. சின்ன வயசுலேயும் டேக்கு ஜங்குக்குன்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க, சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன வயசில் தான் நீ பண்ணாங்க, அதனால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடேங்க அடி வாயாடி, நீ போய் டேக் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா நம்ம மின்மினியும். அதான் அவ்வளோதானே, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரூம் போய் பார்க்குற, இல்லை. சரி ஜங்கு கண்ணாட்ட போகலான்னு சொல்லிட்டு ஜங்கு ரூமுக்கு வர, அங்கே என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனோம், 2 பேரும் பாத்ரூம்லேருந்து அப்போ தான் வெளியே வராங்க. வந்து ஜேகேவை தூக்கிட்டு வர்றாரு. 2 பேரும் வெட்டாக இருக்காங்க. ஜேகே வந்து ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டிருக்காரு, நம்ம வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்காரு. நம்ம ஜேகே வந்து டேவை பார்த்துட்டே இருக்கான். நம்ம டேவும் ஜேகேவை பார்த்துட்டே வர்றான். 2 பேரும் வந்துட்டு டவல் தான் எடுக்கிறான். அப்படியே டவல் எடுத்துகிட்டு ஜேகேவை அங்கே இருக்க சேர் எடுத்து உட்கார வச்சுட்டு ஜேகேக்கு வந்து தலையெல்லாம் துவட்டி விட்டுட்ருக்காரு. நம்ம ஜேகேவும் டேவை பிடிச்சி இழுக்கிறாரு. நீ உட்காருமாம்மா, நான் துவட்டி விடுறேன்ற மாதிரி இழுக்கிறாரு. நம்ம இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு உட்கார போகிறாரு. நம்ம ஜேகே வந்து எந்திரிச்சிக்கிறாரு. நீ ஏன்டா எந்திரிச்ச, மாமா மடியில் தாங்க மாட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். தாங்குவாங்க, பார்க்குறதுக்கு தான் 4 எலும்பு மாதிரி இருக்க, உன்னெல்லாம் தூக்கணும் எவ்வளோ வெயிட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் எங்கள் அப்பா கண்ணு வைக்காத கிறுக்கு பையலையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உட்காடுறாரு. நம்ம ஜேகே வந்து டேக்கு வந்து தலையெல்லாம் துவட்டி விட்டுட்ருக்காரு. அப்போது நம்ம தான் ஜேகே வந்து கையை பிடிச்சி இழுத்து அவரோட லேபில் சிட் பண்ண வச்சுட்டு 2 பேரும் அப்படியே தலையை துவட்டிக்கிட்டேவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே கிஸ் பண்ணுற ஆர்வத்தில் தலையை தோடுறதும் நிப்பாட்டிட்டாரு. இந்த சீனை அப்படியேவும் நம்ம மின்மினி பார்த்துட்டா. அவள் அப்படியே அழுதுகிட்டேவும் அவர் ரூமுக்கு போயிட்டா. வெளியே நம்ம கிளவி தான் இன்னமும் அந்த பையில் காணாமல், வெளியே வந்து தொலைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ தான் இதெல்லாம் கேட்டு எந்திரிச்சு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னடா எங்கடா போய் நனைஞ்சிட்டு வந்தேன், வெளியே மழை பெய்யுதுல்ல அங்கே தான் நனைஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை இப்போ என்ன, நீ இருக்கிறது வீட்டுக்குள்ளே, வெளியே எப்படா நீ போன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட பாட்டி கேட்க, அடக்கிறுக்கி கிளவி இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கா, சரி சொல்லி இப்போ எது கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெத்தலை போட்டியை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கடைக்கு போய் வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளவி அங்கே தான் அவ்வளோ வெத்தலை இருக்குல்ல, அதை எடுத்து போட வேண்டியதானு சொல்லி அங்கே அவங்க அம்மா கிட்ட முன்னாடி தாம்பலத்தில் இருக்க வெத்தலையை காட்டுறாரு.
அடக்கே நான் மறந்தே போய் தொலைஞ்சிட்டேன்டா, இதுக்கு தான் என் பேரை வேணுன்றதுன்ட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. சரியான லூசு கிளவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றான். உள்ளே வந்தால் நம்ம ஜேகே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ரெடி ஆகிட்ருக்கான். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்குறான். எங்கே போகிறேண்ணா, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன், ஓ ஆமாம்ல ஷாப்பிங் போகிறோன்னு சொன்னமோ, சரி சரி கிளம்பு, நானும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரூம் போயிட்டார். இப்போ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே பாய்ஸ் எல்லாருமே கிளம்பி வெளியே வராங்க. அப்போ ஜாக்சனும் வர்றான். ஜாக்சன் வந்துட்டு மச்சான் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம டேவும் போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போது மேலேருந்து மின்மினி திருன்னு ஓடி வரா. நானும் வரேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது டே வந்து பைக் எடுத்துடுறான். அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மினும் சிவாவும் கூட பைக்கில் போகிறாங்க. நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. என்னடா எப்போ பாரு இப்படி எளியும் புனியமா இருப்பான், இன்றைக்கி என்னமோ கட்டி பிடிச்சிட்டுல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி கூட கிளம்பிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஜாக்சன் மட்டும்தான் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட் கிட்டே போயிட்டு நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம மின்மினி ஏன் ஓடி வந்திருப்பான்னா ஜேகேவும் டேவையும் பிரிச்சுங்க எப்படியாச்சும் அப்படின்றதுனால தான் ஓடி வந்திருப்பா. நம்ம ஜேகே வந்து டே கிட்ட நல்லா டீப்பாக பழகிறத பார்த்தோன்னே மின்மினி புரிஞ்சிருக்கும். நம்ம அண்ணங்கிட்ட சொன்னாலும் இதெல்லாம் நடக்காது, நம்ம தான் எப்படியாச்சும் பிரிச்சிடணுன்ற மாதிரி ஈவலாக பிளான் பண்ணியிருப்பா. இப்போது நம்ம ஜாக்சன் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு, எது கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறான். அது இல்லை டேம் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவங்க எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்க, ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷாப்பிங் போகிறீங்களா, நீங்கள் வரீங்களான்னு சொல்லி ஜாக்சன் கேட்குறான். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கா. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பிளான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அந்த பொண்ணும் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு ஒரு பிளானை சொல்லுது. மின்மினி வந்துட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ நம்ம மின்மினி தான் சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அந்த பொண்ணு சொன்ன பிளான் படி என்னென்ன பண்ணலாம், இப்படி பண்ணலான்ற மாதிரி தேடிட்டுருக்கா. கடைசியாக ஒரு பிளானும் பண்ணிட்டா. இப்போது நம்ம பாய்ஸ் சைடு தான் அவங்க எல்லாருமே ஷாப்பிங் போய்ட்டு என்னென்ன வேணுமோ செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிக்கு அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சஸ்பென்ஸாக கொடுக்கறதுக்கு ஒயனுக்கு ஜெய்கோப்பும் கூட வந்திருப்பான். ஜெய்கோப்புக்கே தெரியாமல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போது நம்ம ஜேகே தான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மாமா இது நல்லா இருக்கான்னு கேட்குறான். நல்லா தான் இருக்குது, ஆனால் இது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை காட்டுறான். நம்ம ஜேகேக்கும் அது பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம டேவை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு இதான் வேணும், உனக்கு அதான் வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன பொசுக்குன்னு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அவங்க ஈவினிங் ஆகிடுச்சி, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜாக்சன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கான். இதே இருக்குடா மச்சான் அப்படி சொல்லிட்டு அவங்கள கலாச்சிட்ருக்காங்க. அப்போது நம்ம டேகிட்ட தான் சொல்கிறான், எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜேகே வந்துட்டு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறான். நம்ம டே வந்துட்டு தள்ளிப்போடா 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறான். ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களான்னு சொல்லி கேட்குறான். டே வந்துட்டு என் தங்கச்சி அவனுக்கு பிடிச்சிருக்கான், கட்டி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை பார்க்குறான். ஆமாம், நீங்கள் எதாக இருந்தாலும் அம்மா கிட்டே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம டே வந்துட்டு எப்படி நீயாச்சும் என்ன கட்டிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஜேக்கு வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க போகிறான். அப்போது நம்ம ஜாக்சன் தான் டே இது எப்போ அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குறது, நீ கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம டே வந்துட்டு இல்லைடா அது சரி வராது, நீ வந்துட்டு நீயே கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஜிம்மின்னு தான் சொல்கிறான், நீ வந்துட்டு ஏன் பேசி பார்க்கக்கூடாது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சனாக அவங்க அம்மா கிட்டே பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இப்போ நான் அந்த பாட்டை இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஜேகோப்புக்கும் எனக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். ஏன்னா எனக்கே ரொம்ப நாள் தள்ளி போட்ட மாதிரி இருக்குது, அதுக்காக மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒருவேளை மறந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம், எனக்கு கிடையாது. ஓகே, பை பாய். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி.